என்று கேட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக நடக்குது சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? எவ்வளவோ பூச்சி விரட்டிகள் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் வீணாகக்கூடிய பழைய குழம்பு ஒரு சூப்பரான பூச்சி விரட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த பூச்சி விரட்டி நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றின ஒரு க்யூட்டான வீடியோ தான் இன்னைக்கு. இது வரைக்கும் களிக்காட்டுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பழைய குழம்பை பைருக்கியாக பயன்படுத்த முடியுமா பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம மதிய சாப்பாட்டுக்கு சாதத்தில் பிசைஞ்சுக்கிறதுக்காக பருப்பு குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குழம்பு வைப்போம். அந்த ஒரு குழம்பு வந்து மீதமாயிடுச்சு, ஒரு டம்ளர் 2 டம்ளர் வந்து தினக்கும் மீதமாயிடும். நம்ம அதை வந்து சாக்கடையில் தான் கொட்டி எறிவோம். ஆனால் அப்படி கொட்டி எரியக்கூடிய வீணாகக்கூடிய அந்த பழைய குழம்பு ஒரு மிகச்சிறந்த பூச்சி விரட்டி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இயற்கை விவசாயிக்கு மண்புழு உரம் பற்றி கேட்கறதுக்காக நான் வந்து கால் பண்ணப்ப அவர் சொன்ன விஷயம் இது. அதை தான் வந்து நானும் வந்து கடந்த 2 வருடமாக பயன்படுத்திக்கிட்டு வரேன். அந்த விஷயத்தை பற்றி தான் எப்படி ஒரு பழைய குழம்பு பூச்சி விரட்டியா பயன்படுத்துறது, எப்படியெல்லாம் பயன்படுத்துறது, என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அது எல்லாமே நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ வீட்டில் மீதமான நேற்றைய பருப்பு குழம்பு எடுத்திருக்கேன். பருப்பு குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் மிதக்க நீங்கள் குழம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குழம்பு தயவுசெய்து பயன்படுத்திடாதீங்க. இந்த பருப்பு குழம்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பருப்பு, புளி, மிளகா, தக்காளி, காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்துருப்போம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து சத்துக்கள் இருக்குது. மிளகா வந்து மிகச்சிறந்த பூச்சி விரட்டி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புளி நம்ம சேர்த்துருப்போம். புளியில் வந்துட்டு பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. அதாவது ஒரு தாவர வளர்ச்சிக்கு தேவையான பாஸ்பரஸ், பொட்டாசியம் ரெண்டுமே அந்த புளியில இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த பழைய குழம்பு. பழைய குழம்ப நல்லா கையால் பிசைஞ்சு அந்த காய்கறி எல்லாம் நசுக்கி விட்டுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷரிங் கப்பில் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சிவப்பு கப்பில் 1/2 கப் எனக்கு பழைய குழம்பு இருந்தது. 10 மடங்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 கப் அப்படிங்கிறப்ப இந்த கப்பில் வந்துட்டு 5 கப்பு முழு கப்பாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அதை கலக்கிக்கங்க. அதில் இருக்கக்கூடிய குழம்பு, காய், பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா வந்து கலக்கிக்கங்க. கலக்கிட்டு நம்ம இதை வந்து வடிகட்டணும். டைரெக்டாக நீங்கள் அப்படியே வடிகட்டினீங்க அப்படின்னா அந்த காய், பருப்பெல்லாம் மேலவே தங்கிரும். அதனால கையில் நல்லா கலக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு வடிகட்டி எடுத்து வச்சு வடிகட்டிக்கங்க. நம்ம இந்த பழைய குழம்பு வந்து நல்லா டைல்யூட் பண்ணி, அதாவது நல்ல தண்ணி கலந்து அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இது வடிகட்டுறதுனால நீங்கள் டைரெக்டாக ஸ்ப்ரேயர் மூலமாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்ப்ரேயரில் வந்து அடைச்சிக்காது. அந்த வடிகட்டின பிறகு கிடைக்கிற கசடு, அந்த பருப்பு, அந்த காய்கறி தோள்களை வந்துட்டு திரும்பவும் கையால் பிசைஞ்சு விட்டுட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து செடி கொடியோடைய மண் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மண் பகுதியில் மண்ணை லேசாக குழிமாற சைடில் வந்து பறித்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு செடிக்கு 1 டம்ளர் அப்படிங்கிற விதத்தில் வந்துட்டு நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம். தினமும் நமக்கு வந்து நிறைய குழம்பு கிடைக்க போகிறது கிடையாது, 1-2 டம்ளர் தான் கிடைக்கும். இந்த பூச்சி விரட்டியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழைய குழம்புல இருக்கக்கூடிய புரதம், காய்கறி கழிவுகள் ரெண்டுமே தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய புளியும் மிளகாயும் வந்துட்டு மிகச்சிறந்த பூச்சி விரட்டி. விட்டமின் சி அதில் நிறைய இருக்கிறதுனாலையும் புளியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்துக்கள்னாலையும் தாவரங்கள் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய, பூச்சிகளிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பண்புகள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம இந்த பூச்சி விரட்டியை வந்து எப்படி பயன்படுத்தலாம், எந்தெந்த குழம்புகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பழைய குழம்பு பூச்சி விரட்டியை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. நீங்கள் டைரெக்டாக ஸ்ப்ரேயரில் அந்த இலைகளை வந்து நல்லா நனையிற மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லை ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா கையாலேயே நீங்கள் எடுத்து அந்த இலைகள் நனையிற மாதிரி நல்லா தெளிச்சு விடுங்க. நான் வந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால வந்து மண்ணுக்கு கொடுக்கல. நீங்கள் வந்துட்டு தெளிச்சு விடுறது மட்டும் இல்லாமல் 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் எடுத்து அந்த செடியை சுற்றி மண் பகுதியில் வந்துட்டு ஊற்றி விடலாம். கத்தரி செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும். இந்த பழைய குழம்பு பூச்சி விரட்டி நம்ம கொடுக்குறப்ப அது வந்து பெருமளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். எந்த செடிகளுக்கு வேணால், இப்போ வந்து நான் முள்ளங்கி செடிக்கு தெளித்து விடுறேன் பாருங்கள், எந்த செடிகளுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த பூச்சி விரட்டியை வந்து தெளித்து விடலாம். ஒரு மிகச்சிறந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன குழம்புகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நிறைய எண்ணெய்
எண்ணெய் மிதக்க வச்சிருக்கக்கூடிய புளிக்குழம்புகள், ரசம் இதையெல்லாம் வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்திடாதீங்க. அந்த எண்ணெய் வந்து மண்ணோட மட்கும் தன்மையை வந்து பாதிச்சிடும். அதே மாதிரி ஒரு நாள் மீதமான குழம்பை அடுத்த நாள் பயன்படுத்திடுங்க. ஒரு 10-15 நாள் ஆகி நொசொன்னு வெள்ளை கலர் ஃபங்கல் ஃபார்ம் ஆகி அந்த குழம்பை நான் யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கேட்டுறாதீங்க. ஒரு நாள் மீதமான குழம்புகளை பயன்படுத்தலாம். இதே மாதிரி நான் கடந்த 2 வருடமாக வந்து பயன்படுத்தி அதனால பலனும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கள்ளிக்காட்டுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. க்யூட்டான வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.